உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து தக்காளி குருமா. மறுபடியும் சொல்கிறேன், இந்த தேங்காய் கூட வெங்காயம் கொஞ்சம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, சோம்பு, கசகசா, பாதாம் பருப்பு இல்லைன்னா முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் கொடுத்து அரைச்சிக்கணும். சட்டி சூடாயிடுச்சு, நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். இந்த இலை, பட்டை, கிராம்பை இதில் போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம இந்த ஜீரகத்தையும் இந்த தாளிக்கு பயன்படுத்திக்கலாம். மிச்சம் வச்சுருக்க இந்த வெங்காயத்தையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு 5 புதினா இலையும் போட்டுக்கலாம். நம்ம இந்த தக்காளியை இதில் இறக்கிடலாம். நம்ம இந்த 1/2 ஸ்பூனு மல்லித்தூளை இதில் போட்டுக்கலாம். நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தேங்காய், பாதாம் பருப்பு, கசகசா எல்லாம் கலந்த அந்த தேங்காவை நம்ம ஊற்றி வதக்க வேண்டியதாக மறுபடியும். தேவையான அளவுக்கு அதில் உப்பு போடலாம். இந்த நேரத்தில் மல்லி இலையை நம்ம அதில் அப்படியே வளர்த்து வைக்கலாம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு நம்ம இப்போ இறக்கிடலாம்.